Hi friends, welcome to CBC class 12th Applied Maths ML ஒரு textbook solution பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ exercise number 7.2ல 5thல first sumக்கான solution பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீங்களே பண்ணுறங்க, உங்கள் அண்ணனை நினச்சி பண்ணுறங்க. ஓகே, நீங்கள் கேட்பீங்க ஏன் இவ்வளோ கெஞ்சிற? அடா இல்லைப்பா, சும்மா தான்ப்பா சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் பண்ணுங்கள். ஓகேவா? மைனஸ் இந்த ரூட் எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் ஆகிடும். ஓகேவா? டிஎக்ஸ். இப்போ இந்த இன்டெகிரேஷன் டியும் தனித்தனியாக பிரிச்சுருங்க. ஸோ ரூட் எக்ஸு டிஎக்ஸு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது. இந்த ரூட்னா என்னப்பா அர்த்தம்? பவர் வந்து என்னது? 1/2ன்னு அர்த்தம். கரெக்டாக? அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இங்கே எக்ஸ் டு தி பவர் 1/2 டிஎக்ஸ்னு போட்டுக்கிட்டேன். மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் இங்கே பவர் 1 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரீகால். நமக்கு சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், இப்போ படித்ததே ஞாபகம் இல்லைன்னுவீங்க. சரி, ஓகே, இங்கே பாருங்கள். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் பேஸ் சேமாக இருந்தால் பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏ பவர் எம் ப்ளஸ் என் எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே எக்ஸ் சேமாக இருக்கா, அப்போ பவர் ஆட் பண்ணிக்கலாமா? 1 + 1/2. 1ஐயும் 1/2 ஆட் பண்ணப்போ வரும். 1ஓட ஒரு ஹாஃப் சேர்ந்தால் 1.5. ஸோ தட் இஸ் 3/2. ஓகேவா? ஸோ எக்ஸ் டு தி பவர் 3/2 டிஎக்ஸ். இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸ் டு தி பவர் n + 1/n + 1 + c. ரைட்டா? இந்த ஃபார்முலா போடுங்க. ஸோ அப்போ எக்ஸ் டு தி பவரில் என்ன இருக்கோ அதோட +1 பண்ணுங்க. பாருங்கள், என்னோட +1. ஓகே, ஸோ 1/2ஓட +1 பண்ணால் 3/2 பை அதே டேர்மை கீழேயும் போட்டுடணும். மைனஸ் எக்ஸ் பவர் இந்த 3/2ஓட +1 பண்ணணும். 3/2ஓட +1 பண்ண என்னப்பா வரும்? இங்கே சைடில் போடுறேன் பாருங்களேன். 2 × 1 2 ஆகிடும். ஸோ 3 + 2 என்னது? 5/2. ஸோ எக்ஸ் டு தி பவர் 5/2 பை 5/2. எல்லா இன்டெகிரேஷன் ஓவரா ஃபைனலாக +c. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லைட்டாக கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இவன் அப்படியே தலைகீழ திருப்பி விட்டுறணும். ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போது 2/3 எக்ஸ் டு தி பவர் 3/2 மைனஸ் 2/5 எக்ஸ் டு தி பவர் 5/2 + c. இதுதான் ஃபஸ்ட் சம்க்கான சொல்யூஷன். ஈஸியாக இருக்கா? பார்த்தீங்களா? அவ்வளோ சப்பையாக முடிச்சு செம்ம. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? எங்கே பாருங்கள். இதில் செகண்ட் சப் டிவிஷன். இதுலேயும் அதே லாஜிக் தான். ஸோ இந்த ரூட்டை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 3 டேர்மோடையும். ஸோ 3x² இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் 2x இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு ரூட் எக்ஸ் ஸோ இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இன்டகிரேஷனை எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரிக்க போகிறேன். பிரிங்க பார்க்கலாம். டிஎக்ஸ்னு தனித்தனியாக பிரிக்க போகிறேன். 3 வெளியே எடுத்துடலாம். x². ரூட்டுன்னு என்னப்பா சொன்னால் பவர் 1/2 டிஎக்ஸு ப்ளஸ் இந்த 2 வெளியே எடுத்துக்கிட்டேன். இன்டகிரேஷன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என்னது? 1/2 dx ப்ளஸ் 3 வெளியே எடுத்துருக்கோங்க. ஸோ எக்ஸ் பவர் ரூட் என்னது? பவர் 1/2 dx. கரெக்டாக? இப்போது சால்வ் பண்ணுவோமா? போனதில் சொன்ன மாதிரி தாங்க. பாருங்கள், பேஸ் சேமாக இருந்தால் பவர் என்ன பண்ணால் ஆட் பண்ணலாம். ஸோ 2ஐயும் ஹாஃபையும் ஆட் பண்ணனா வரும். 2 + 1/2. 2 2s are 4 + 1/2 which is 5/2. ரைட்டா? ஸோ எக்ஸ் டு தி பவர் 5/2 dx ப்ளஸ் இந்த 2 வெளியே இருக்கட்டும். இங்கே பேஸ் சேமாக இருக்கா, பவர் ஆட் பண்ணிக்கலாம். 1 + 1/2 1 1/2 ஆட் பண்ண சொன்னேன். 3/2 dx ப்ளஸ் 3 இன்டகிரேஷன் ஆஃப் இங்கே எக்ஸ் பவர் 1/2 dx தான் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது. எக்ஸ் பவர் n + dxனா எக்ஸ் பவர் n + 1/n + 1 மாதிரி இருக்கா. ஸோ பவரோட எல்லாத்துக்கும் +1 பண்ணுறங்க. ஸோ எக்ஸ் டு தி பவர் இங்கே பாருங்கள் 5/2 + 1 பை அதே பவரை கீழே போட்டுருணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 இது 2. ஓகே, 5/2 + 1. ஸோ இங்கே எக்ஸ் டு தி பவர் 3/2 + 1 பை 3/2 + 1 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் டு தி பவர் 1/2 + 1 பை 1/2 + 1. எல்லா இன்டெகிரேஷன் முடிஞ்சிச்சா? ஃபைனலாக +c. இப்போ ரைட்டாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 3. ஸோ இங்கே பாருங்களேன், 5/2ஓட 1 ஆட் பண்ண வரும்னா இங்கே பாருங்கள் 5/2ஓட 1 ஆட் பண்ணால் இங்கே 2 × 1 2. ஸோ 5 + 2 என்னப்பா? 7/2. ஸோ எக்ஸ் டு தி பவர் 7/2 பை 7/2 ப்ளஸ் 2 எக்ஸ் பவர் 3/2 + 1 சொல்லுங்க பாருங்களா. சூப்பர், நிறைய பேர் சொல்கிறீங்க 5/2. எனக்கு கேட்குது, இங்கே கேட்குது. என்னென்ன சொல்கிறான் பாருங்கன்னு எனக்கு கேட்குது. பட் ஸோ 3 எக்ஸ் டு தி பவர் 1/2 + 1 என்னப்பா? 3/2 பை 3/2. ஸோ ஃபைனலாக ப்ளஸ் c. இதெல்லாம் ரெசிப்ரோக்கல் அப்படியே தலைகீழ திருப்பி விட்ருங்க. தலைகீழ திருப்பி விட்டுருணும். ஸோ 3 × 2/7 ஆகிடும். எக்ஸ் பவர் 7/2 ப்ளஸ் 2 × 2/5 ஆகிடும். எக்ஸ் பவர் 5/2 ப்ளஸ் 3 × 2/3 ஆகும். எக்ஸ் பவர் 3/2 ப்ளஸ் c. ஸோ 3 2s are 6/7 எக்ஸ் பவர் 7/2 ப்ளஸ் 2 2s are 4/5 x power 5/2
இந்த 3 கேன்சல் பண்ணிட்டா 2 மட்டும்தான் இருக்கும். எக்ஸ் பவர் 3/2 ப்ளஸ் சி. அவ்வளோதான், சம்மு முடிஞ்சிச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அழகாக இருக்குது அந்த பேஜை பார்க்க, என் கண்ணே பற்றும் போல இருக்குது. ஓகே, சரி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, சம்ம முடிச்சுட்டு இதுக்கு ஒரு திருஷ்டி சுற்றி போட்டுருங்க. ஓகேவா? டாடா பாய்.